குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் வந்து பிம்பிள்ஸ் இன் த சம்மர். ஸோ ஏன் வந்து சம்மர் டைமில் அதிகமாக ஆக்னே, அதாவது பிம்பிள்ஸ் அதிகமாக வருது, இதை எப்படி நம்ம டீல் பண்ணலாம், எப்படி வந்து நம்ம ஸ்கின்னை ஹெல்த்தியாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லேட்லி இப்போது நீங்களே நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, இது ரொம்ப பிசுபிசுன்ட்டு இருக்குது, பயங்கர ஹீட் அதிகமாகிடுச்சு, அங்கே இங்கே பார்த்தா ஒரு பஸ்டியூல், ஒரு சின்ன ஒரு ஃபில்டாக ஒரு பிம்பிள் வர ஆரம்பிச்சிடும் அங்கே இங்கே. இது ஏன் சம்மர் டைமில் இன்க்ரீஸ் ஆகுது? ஸோ சம்மரில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பை நேச்சர் இல்லையா, நம்ம டெம்பரேச்சர் ரெகுலேஷன் ஆஃப் த பாடி வந்து அந்த தெர்மோஸ்டாட் வந்து ரீசெட் ஆக ஆரம்பிக்கும். வின்டரில் வர ஆக்னே வந்து இஸ் அ செப்பரேட் என்டிட்டி. பட் சம்மரில் வர ஆக்னே வந்து நிறையவே பார்த்தீங்கன்னா ஸ்வெட்டுனாலையுமே இன்க்ரீஸ்ட் ஆக்னே வரது உண்டு. அதாவது என்னென்னா, எவ்ரி டைம் வி ஸ்வெட் இல்லையா, நம்ம பாடியில் இருக்கிற, நம்ம ஃபேஸில் இருக்கிற ஸ்வெட் கிளான்ஸ் அதிகமாக இருக்கும்போது அதுவுமே வந்து நம்ம ஸ்கின்னை ஓவர் ஹைட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ரொம்ப ஹைட்ரேஷன் ஸ்கின்ல அதிகமாகும்பொழுது நம்ம எண்ணெய் சுரக்கிற கருவி, அதாவது அது சுரத்துட்டு இருக்கிற எண்ணெய் அதோட ஜாஸ்தியாக வந்து உங்களுக்கு அந்த ஸ்வெட்டும் போயிட்டு பிளாக் ஆகும்பொழுது ரெண்டுமே சேர்ந்து பிளாக் ஆகி இட் கிவ்ஸ் மோர் ஆக்னே. அண்ட் ஆல்சோ ஆப்வியஸ்லி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனுமே வந்து இன் சம்மர் டைம் இஸ் மோர். அண்ட் நம்ம எண்ணெய் சுரக்கிற அமௌண்ட்டுமே வந்து இட் ஸ்டார்ட்ஸ் இன்க்ரீஸிங். அண்ட் ஆப்வியஸ்லி வந்து உங்களுக்கு இந்த சம்மரில் த ஸ்வெட்டிங் அண்ட் த பாக்டீரியா அண்ட் என்ன சொல்கிறது, உங்களுக்கு த அதிகம் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆயில் இதெல்லாம் சேர்ந்தா கேட்கணுமா, கண்டிப்பாக ஆக்னே வரதான் உண்டு. என்ன பண்ணலாம் இந்த பிம்பிள்ஸ் அதிகமாகிறதுக்கு? வாட் கேன் யூ டூ? நம்பர் 1, do not touch your skin. ரொம்ப முக்கியம், உங்கள் ஸ்கின்னை வந்து ஹேண்டில் பண்ணாதீங்க. எஸ்பெஷலி வீட்டுக்கு வரவங்க, அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், அம்மா உங்களோட ஓன் கசின்ஸாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கு வந்த உடனே ஃபேஸை தொட்டு பார்ப்பாங்க, என்ன ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. டெல் தெம் டோன்ட் டச் மை ஃபேஸ். நீங்களும் ஃபேஸை தொடாதீங்க, வேறு யாரையும் ஃபேஸ் தொட விடாதீங்க. ஏன்னா எவ்ரி டைம் யூ டச்சிங், சி பிம்பிள் அப்படிங்கிறது இது ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், அதாவது ப்ரோபியோனிபாக்டீரியம் ஆக்னஸ் அப்படிங்கிற பாக்டீரியாவோட இன்ஃபெக்ஷன் ஆஃப் தி ஆயில் செக்ரேட்டிங் கிளாண்ட். ஸோ இப்போ நீங்கள் அதை அந்த பிம்பிளை உடைக்கிறேன், இந்த ஒன்று தானே இருக்குது, இதை உடைச்சிடுறேன் அப்படின்னு நீங்கள் வந்து அட்டெம்ப்ட் பண்ணும்போது அந்த இன்ஃபெக்ஷனை நீங்களே வந்து ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட் கொடுத்து அதுக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பரவ ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால டோன்ட் டச் யுவர் ஸ்கின், தட் இஸ் நம்பர் 1. ஏன்னா நம்ம ஸ்கின்னுங்கிறது, நம்ம ஃபேஸுங்கிறது அடுத்த 50 வருஷமோ 60 வருஷமோ நம்மளோட ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் வாட் வி ஆர். ஸோ எவ்ரி டைம் யூ டச் யுவர் பிம்பிள், ரிமெம்பர் தட் நீங்கள் ஒரு ஸ்காரை காஸ் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு தழும்பை காஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ரெண்டாவது, ஆல்வேஸ் ஹைட்ரேட் யுவர் செல்ஃப் வெல். அதாவது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து வாட்டர் குடிக்கிறீங்களோ மேக் ஷூர் தட் த்ரூ அவுட் த டே வந்து உங்கள் லிக்விட் இன்டேக், உங்கள் வாட்டர் இன்டேக் வந்து நல்லா இருக்கணும். இதுக்கு நீங்கள் ஃப்ரூட் ஜூஸ் தான் குடிக்கணுங்கிறது கிடையாது. நம்ம குட் ஓல்டு வாட்டரே நல்லது தான் உங்களுக்கு. மேக் ஷூர் அட்லீஸ்ட் 3 to 4 liters ஆஃப் வாட்டர் எவ்ரி டே தட் யூஆர் கன்சியூமிங் கண்டினியூஸ்லி அப்படின்னு. இது தவிர வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபேஸ் வாஷ் பண்ணுறது நிறைய பேர் ரொம்ப அதிகமாகவே பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம வந்து அந்த ஆயிலினஸ் அண்ட் அந்த ஒரு டஸ்ட்டு கிரைம் எல்லாத்தையும் எடுக்கணும்ட்டு அதிகமாக உட்காந்து ஃபேஸை வாஷ் பண்ணுவாங்க. இத்தனை தடவை வாஷ் பண்ணுறது அவசியம் கிடையாது. 2 to 3 times a day ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணால் போகிறோம். அண்ட் அதுக்கு மேலே வந்து வெறும் வாட்டர் வச்சு நீங்கள் வைப் பண்ணால் போகிறோம், அதுக்கு மேலே தேவை கிடையாது. ஏன்னா ஃபேஸ் வாஷ் அதிகமாக யூஸ் பண்ண நீங்கள் ஆயில் எடுக்கிறேன்ற பேர் வழியில் அந்த உடம்பை வந்து இன்னும் ஜாஸ்தியாக ஆயில் சுரக்கிறதுக்கு தான் நீங்கள் வந்து இன்னுமே வந்து மோட்டிவேட் பண்ணிட்டு இருப்பீங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த ஸ்கின்னுமே வந்து இட் வில் ஸ்டார்ட் கெட்டிங் ட்ரை அண்ட் இரிட்டேட்டட். என்ன மாதிரி ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்கள் ஸ்கின்னை பொறுத்து இருக்குது. சப்போஸ் யூ ஹேவ் வெரி ஆயிலி ஸ்கின்னா யூ கேன் யூஸ் அ ஃபோமிங் ஃபேஸ் வாஷ். அதையுமே வந்து எக்ஸஸாக ரப் பண்ணக்கூடாது. யூ ஷுட் யூஸ் இட் கொஞ்சமாக ஒரு 2-3 வாட்டி சர்க்குலராக ரப் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிடுங்க. ரொம்ப ஒரு ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க வந்து ப்ரிஃபரபிளி யூஸ் அ ஸ்லைட்லி க்ரீமிங் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதுவே வந்து ரொம்ப க்ரீமி ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணால் அதுவுமே உங்கள் பிம்பிள்ஸை இன்க்ரீஸ் பண்ண சான்ஸ் இருக்குது. அண்ட் காம்பினேஷன் ஸ்கின் இருக்கிறவங்க கிளியர் ஃபேஸ் வாஷஸ் யூஸ் பண்ணலாம். இட் இஸ் குவைட் யூஸ்ஃபுல் டு கெட் ரிட் ஆஃப் யூர் ஆக்னே பர்டிகுலர்லி ரொம்ப அதிகமாக இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டை போய் விசிட் பண்ணுறது இஸ் வெரி எசென்ஷியல். ஸோ உங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட் வில் பி கிவிங் யூ அ ப்ரிஸ்கிரிப்ஷன் வேர் ஒரு ஃபேஸ் வாஷ் விச் ஹேஸ் சாலிசிலிக் ஆசிட், இல்லைனா பென்சாயில் பெராக்சைடு, இல்லைனா வந்து டீ ட்ரீ ஆயில், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஆன்டி ஆக்னே ஃபைட் பண்ணுற ஒரு பர்டிகுலர் மாலிக்யூல் இருக்கிற ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறதும் வில் ஹெல்ப் இன் பிரிங்கிங் டவுன் தி பிம்பிள்ஸ். இது தவிர வந்து உங்களுக்கு ஃபேஸ் வாஷ் நீங்கள் ஏன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சூஸ் பண்ண வேண்டியது என்னென்னா, pH பேலன்ஸ்டாக இருக்கணும். அதாவது நம்ம ஸ்கின்னோட pH பார்த்தீங்கன்னா 5.5. அந்த 5.5ங்கிறது ஒரு அசிடிக் pH. இது இட் ஷுட் பி அ ஸ்கின் ஃப்ரெண்ட்லி அண்ட் pH ஃப்ரெண்ட்லி. இந்த pH-ஐ மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு உங்கள் ஃபேஸ் வாஷ் இருக்கணும். ஸோ உங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ண அப்புறம் ஆல் ஆக்னே பேஷண்ட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி ஆயிலி ஸ்கின் அண்ட் ஆக்னே இருக்கிறவங்க யூஸ் அ மாய்ஸ்சரைசிங் ஜெல். என்ன மாதிரி மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க ஜெல் பேஸ்ட் மாய்ஸ்சர், அதாவது கிளியர் ஜெல்லாக இருக்கிற மாய்ஸ்சரைசர்ஸ் யூஸ் பண்ணலாம். இதில் வந்து உங்களுக்கு ஆலோவேராவோ விட்டமின் இயோ ஹைலரோனிக் ஆசிடோ இருக்கும்பொழுது நல்லா வந்து உங்கள் ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸ் பண்ணும். ஃபேஸ் வாஷ் பண்ண உடனே மாய்ஸ்சரைஸ் பண்ணும்போது இன்ஃபேக்ட் சம் ஜெல் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர்ஸ்க்கு
pH மெயின்டைன் பண்ற கெப்பாசிட்டியும் இருக்கும். அந்த pH 5.5 மெயின்டைன் பண்ணும்போது நல்ல பாக்டீரியாவை ரீடைன் பண்ணி கெட்ட பாக்டீரியா உள்ள வராம அது தடுத்துரும். ஸோ இந்த ஆசிட் மேண்டில் அப்படிங்கிறது ஸ்கின்னை மெயின்டைன் பண்றது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மாய்ஸ்சரைசர் இன் ட்ரை ஸ்கின்னுங்கும் போது ஸ்லைட்லி ஒரு க்ரீமி மாய்ஸ்சரைசர், எஸ்பெஷலி சம்மராக இருக்கிறதுனால ரொம்ப க்ரீமி மாய்ஸ்சரைசர் வேண்டாம். ஸ்லைட்லி ஒரு க்ரீம் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் ஒரு க்ரீம் ஜெல் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணும்போது இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் பீப்புள் வித் ட்ரை ஸ்கின் வித் ஆக்னே. சப்போஸ் யூ ஹேவ் வெரி வெரி சென்சிட்டிவ் ஸ்கின்னு வச்சுக்கோங்க, எது போட்டாலும் எரியுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கின் இருந்துச்சுன்னா அவாய்ட் ப்ராடக்ட்ஸ் விச் ஹேவ் ஆல்கஹால் அண்ட் அவாய்ட் ப்ராடக்ட்ஸ் விச் ஹேவ் எனி கைண்ட் ஆஃப் ஸ்மெல், அதாவது ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ நான் கொமிடோஜெனிக் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறது நல்லது. இப்போ ஆயிலி ஆர் ஈவன் ஆக்னே ப்ரோன் ஸ்கின்னுக்கு வந்து சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணலாமா, எனக்கு சன்ஸ்கிரீன் போட்டால் இன்னுமே வந்து பிம்பிள்ஸ் அதிகமாகிடுதுன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இது வந்து இட் இஸ் அ மிஸ்கன்செப்ஷன். எல்லாருமே சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணணும். உங்களுக்கு பிம்பிள்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் யூஸ் அ சன்ஸ்கிரீன் விச் இஸ் லைட் ஆன் த ஸ்கின். இப்போ நிறையவே வந்து ஜெல் பேஸ் சன்ஸ்கிரீன்ஸ் அண்ட் க்ரீம் ஜெல் பேஸ் சன்ஸ்கிரீன்ஸ் வந்தாச்சு மார்க்கெட்டில். ஸோ ஆஸ்க் யுவர் டெர்மட்டாலஜிஸ்ட் ஃபார் அ சன்ஸ்கிரீன் விச் இஸ் நாட் வெரி ஹெவி ஆன் யுவர் ஸ்கின். அது உங்களுக்கு ரொம்ப லைட்டாக இருக்கிறதுனால நீங்கள் போட்டதும் இருக்காது, பிசுப்பும் இருக்காது உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக ஒரு சன்ஸ்கிரீன் யூஸ் பண்றது எசென்ஷியல். See இது எல்லாத்துக்கும் மேல when you are taking already under சில பேர் வந்து ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருப்பாங்க டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட. அப்படி இருக்கும்போது அவங்க எண்ணெய் பசையை குறைக்கிறதுக்காக சில ஆயின்மெண்ட்ஸ் அண்ட் டேப்லெட்ஸ் கொடுக்கறது உண்டு. அப்போ வந்து உங்க ஸ்கின் மே ஆல்ரெடி பி இன் அ ஸ்லைட்லி சென்சிட்டிவ் ஆர் ட்ரை ஸ்டேட் அண்ட் தே வுட் ஹவ் given you certain products to equalize that ஒரு ட்ரைனஸ். ஸோ நீங்கள் அதுக்கு மேலே வந்து ஹோம் ரெமெடிஸ் தயவு செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க. பிகாஸ் திஸ் இஸ் அ ப்ராப்ளம் ஆல் டெர்மட்டாலஜிஸ்ட் ஃபேஸ். நம்ம என்ன சொல்கிறோமோ அதை போடாமல் நிறைய பேஷண்ட்ஸ் வீட்டுக்கு போயிட்டு நான் வந்து டர்மரிக் போடுறேன், நீம் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரைச்சி அதை தான் போடுவாங்க. ஐ ஆல்வேஸ் டெல் மை பேஷண்ட்ஸ் டோன்ட் டூ குக்கிங் ஆன் யுவர் ஸ்கின். உங்களுக்கு நிஜமாவே சமைக்கணும்னா தயவு செஞ்சு கிச்சனில் போய் சமைச்சுக்கோங்க. ப்ளீஸ் டோன்ட் புட் எனி கைண்ட் ஆஃப் ஹோம் ரெமெடி ஆன் த ஸ்கின் ஃபார் ஆக்னே. ஏன்னா அது வந்து இன்னமும் தான் இரிட்டேட் பண்ணும் அண்ட் இட் will only make your pimples flare more. ஸோ இது தவிர வந்து ஈட்டிங் யுவர் டயட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட்னா. ஈட்டிங் வந்து உங்கள் டயட்டில் ஹேவ் பிளென்டி ஆஃப் வாட்டர், தட் ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ. நல்ல ஹைட்ரேஷன் ஷுட் பி வெரி இம்பார்ட்டன்ட். அது தவிர நிறைய அமௌண்ட் ஆஃப் வெஜிடபிள்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் வெஜிடபிள்ஸில் இருக்கிற வாட்டர் கண்டென்ட்டுமே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஹைட்ரேஷனை கொடுக்க ஆரம்பிக்கும். சுகரை பொறுத்த வரைக்கும் as much as possible cut sugar. ஏன்னா சுகர் எவ்வளோக்கு எவ்வளோ சாப்பிட்றீங்களோ பிம்பிள்ஸ் will increase and that we see in practice also. Chocolates, junk, sugar based ice creams and of course ice cream சம்மரில் சாப்பிட வேண்டாம்னா நீங்கள் இந்த டிவி ஆஃப் பண்ணிட்டு போயிடுவீங்க. பட் ட்ரை டு ரெஸ்ட்ரிக்ட் இட் as much as possible. சாப்பிடவே வேண்டாம்னு சொல்ல முடியாது, பட் ப்ளீஸ் கீப் இட் அண்டர் கண்ட்ரோல். ஒன்ஸ் அ வீக் சாப்பிடுங்க, பட் டோன்ட் கோ ஆன் இட் எவ்ரி டே. அண்ட் அ குட் சப்போஸ் ஃப்ரூட் ஜூஸஸ் சாப்பிடலாமா டாக்டர் நிறைய பேர் கேட்பாங்க. சி ஃப்ரூட்டுங்கிறது பல் இருக்கிற வரைக்கும் கடிச்சு சாப்பிடலாம், அதை ஜூஸ் ஆகணும்ட்டு அவசியம் கிடையாது. ஒன்லி when you don't have that capacity you can go for juices. But of course if you feel like okay having a fruit juice, don't add any sugar to it. Number one. Secondly வந்து preservatives இருக்கிற canned juicesக்கு fresh juices are definitely a better bet. So இதெல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணி you can keep your skin healthy and good. And one more tip to remember is never touch your scalp and scratch it and put it on your face. இதை நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ரிமெம்பர் பண்ண வேண்டியது. மெயின்டைன் your skin health by first improving your diet and your nutrition, and your skin also will fall into track eventually. I hope these tips have helped you maintain a good and a healthy skin. Thank you.